ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 16வது நாள். பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள்ல 3வது திருத்தலமாக விளங்கக்கூடிய அரதை பெரும் பாழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க. வன்னி வனம் சூழ்ந்த ஒரு அழகான காட்டுல இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் அரதை பெரும் பாழி என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். இப்படி ஒரு பேரை இதுவரைக்கும் நாங்க கேட்டதே இல்லை அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த பேரை கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அரிதுவார மங்கலம் அப்படிங்கிற பெயர். அரதை பெரும்பாழி அப்படிங்கிற ஊருக்கு தான் இன்னைக்கு பெயர் அரிதுவார மங்கலம் அப்படின்னு பேரு. அரிதுவார மங்கலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாம நேற்றைய தினம் சிந்தனை செய்த அவளிவநல்லூர்ல இருந்து சுமார் ஒரு 2.25 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த ஊர் அமைந்திருக்கிறது. ஒரு 8 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் அதிகபட்சம் இந்த ஊருக்கு நாம வந்துடலாம். இங்க வந்து நாம இறைவனை வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உச்சிக்காலம். இந்த உச்சிக்காலம் அப்படிங்கிறது ஒரு 11 மணியிலிருந்து 12:30க்குள்ள மார்கழி மாதத்திலேயும் அல்லது அந்தந்த கோவில்களினுடைய கால பூஜையையும் பொறுத்து இந்த நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதை போகும்போது என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு போய்க்கிறது நல்லது. உச்சி காலத்துல இந்த இறைவனை நாம வழிபாடு செய்தா மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இறைவன் எழுந்தருளி அருள் புரிவதற்கு என்ன காரணம்? அரிதுவார மங்கலம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த இறைவனுக்கு பாதாள வரதர் அப்படிங்கிற பெயரும் பாதாளேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் அமைய பெற்றிருக்கிறது. இங்க அம்பாளுக்கு அலங்கார நாயகி அப்படின்னு பேரு. ஏற்கனவே அம்பாள் ரொம்ப அழகு. அதிலேயும் அலங்கார நாயகினா பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த அம்பாள் இருப்பாள். அவ்வளவு அழகு. பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு சௌந்தரியமான பேரழகு படைத்தவள் இந்த அம்பிகை. அலங்கார வல்லியாக அலங்கார நாயகியாக நமக்கு காட்சி தரக்கூடியவர். இந்த அழகான திருத்தலத்துல சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சேக்கிழார் என பலரும் பாடி இந்த இறைவனை போற்றி வணங்கி இருக்கிறார்கள். பாதாளத்துல இருக்கக்கூடிய நாயகர். ஏன் இறைவன் பாதாளத்திற்கு போனார் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய வரலாறு. இந்த வரலாறு பல ஆலயங்களோடு தொடர்புபட்ட வரலாறு. இந்த வரலாறை நான் சொல்லும் போதே எவ்வளவு கோயில் இதோடு தொடர்பு பட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு முறை பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்படுகிறது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். 2 பேரும் அவங்கவுங்களுடைய திறமைகளை பத்தி நிறைய பேசுறாங்க. அப்போ சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக நின்று யார் அடியையும் யார் முனியையும் பார்க்கிறார்களோ அவர்கள் அடிமுடி கண்ட பிறகு பெரியவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு சொல்லிட்டார். இப்ப சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக நிற்கின்றார். முடிய பார்க்கணும் அப்படின்னு பிரம்மதேவர் மேலே அன்னமாக பறந்து போனார். அடிய பார்க்கணும் அப்படின்னு நாராயணர் வராகமாக பூமியை குடைந்து கொண்டு உள்ளே போகின்றார். இப்போ இந்த வரலாறு சொல்லும் போதே ஏற்கனவே பஞ்சபூத தலங்களை பத்தி நம்ம பார்க்கிற போது நெருப்பு தலமாகிய திருவண்ணாமலையிலையும் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இப்படி திருவண்ணாமலையோடு தொடர்பு பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். கீழே போய் வராகமாக, அதாவது பன்றி ரூபமாக கீழே போய் தேடுறார் 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 தேடுறார். சுவாமியினுடைய பாதம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ உலகங்கள் மேல வளர்ந்துகிட்டே போற மாதிரி கீழையும் உலகங்கள் பல உலகங்கள் இருக்காமா. அதுல எவ்வளவு உலகங்களை தாண்டி எது வரைக்கும் அவர் போறார் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க பாருங்க. அதல, விதல, சுதல, ரசாதல, தராதல, மகாதல, பாதள என்று சொல்லக்கூடிய 7வது உலகமாகிய பாதள உலகம் வரைக்கும் அவர் போயிட்டார். பாதாளம்னு சொல்லுவாங்கல்ல, அதல பாதாளம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதலம் தான் ஆரம்பிக்கிறது, பாதாளம்ங்கிறது தான் முடிகிறது. இப்படி 7 உலகம் இருக்காமா கீழே. இந்த கீழே இருக்கக்கூடிய கடைசி உலகம் வரைக்கும் அவர் போயிட்டார். அதுதான் பாதாளம். பாதாளம் வரைக்கும் போயிட்டார் வராகர். ஆனாலும் அவருடைய பாதத்தை பார்க்க முடியல. எப்படி பார்க்க முடியும்? உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அன்பினால் இறைவனை தேடினால் இறைவன் அவர்களுக்கு தான் யார் அப்படின்னு வெளிப்படுத்தி காட்டுவார். ஆணவத்தினால் இறைவனை தேடினால் இறைவனை காண இயலாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்.
இறைவனை வழிபடுவதற்கு அன்புதான் தேவையே தவிர ஆணவம் தேவையில்லை. இன்னைக்கு பக்தியில பலருக்கும் அந்த ஆணவம் தலை தூக்க ஆரம்பிச்சிருது. நான் திங்கக்கிழமைனா இந்த கோயிலுக்கு போயிருவேன். நான் இல்லைன்னா அங்க கிருத்திகையே இல்லை, நான் இல்லைன்னா இந்த சஷ்டியே இல்லை, நான் இல்லைன்னா இந்த சாமியே இல்லை, நான் இல்லைன்னா இந்த வழிபாடே இல்லை, நான் இல்லைன்னா இந்த கோயிலே இல்லை. யார் இல்லைன்னாலும் தெய்வம் உண்டு. தெய்வத்திற்கு நாமெல்லாம் அடிமைகளாக, தொண்டர்களாக, அன்பர்களாக இருந்து பணி செய்கின்றோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தெய்வத்தினுடைய முழு கருணையையும் நம்மால் பெற முடியும். பக்தியில ஆணவம் என்பது வரக்கூடாது அப்படிங்கிறத காட்டுவதற்காகவே இறைவன் இந்த அழகான திருவிளையாடலை செய்கின்றார். பாதாள உலகம் வரைக்கும் போய் தோண்டி, அதனால்தான் அவர் வராகமாக போகின்றார். தன்னுடைய கொம்புகளை பயன்படுத்தி அப்படியே ஹரியானவர் துவாரம் செய்து கொண்டே போனதனால இந்த ஊருக்கு ஹரி துவார மங்கலம் அப்படிங்கிற பெயர் அமையப்பட்டது. பாதாள உலகத்துல இறைவன் அவருக்கு காட்சி தந்ததனால, பாதாளம் வரைக்கும் அந்த லிங்கம் இருந்ததனால இங்க இறைவனுக்கு பாதாளேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் அமைய பெற்றது. இன்னமும் இந்த கோவில்ல போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது பார்க்கலாம், பாழி அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளம் இன்னைக்கும் பெரும் பள்ளமாக அங்கே நம்மளால பார்க்க முடிகின்றது. அப்போ இறைவன் மிக அழகாக பாதாளத்திலிருந்து அருள் புரிந்த காரணத்தினால பாதாளேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது. இங்க வழிபட்டா அண்ணாமலையாரை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை போய் அண்ணாமலையாரை சேவிச்சா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குமோ, ஏன்னா அந்த வரலாறும் இந்த வரலாறும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது. அதனால திருவண்ணாமலையில பெருமானினுடைய அனுகிரகத்தை இந்த திருத்தலத்திலேயே நம்மால் பெற முடியும் அப்படின்னு. அது மாதிரி வடக்கே அமைந்திருக்கக்கூடிய ஹரித்வார் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹரித்வாருக்கு போய் இறைவனை வழிபாடு பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்தால், ஏன்னா பெயரளவில் இது ரெண்டும் ஒத்து போயிருக்குது இல்லையா, அதற்கான வரலாறுகளிலேயும் இது ஒத்து போயிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஹரித்வார மங்கலத்துக்கு வழிபாடு பண்ணினாலும் ஹரித்வார் போயிட்டு வந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான கோயில். இந்த கோயில்ல அம்பாளுக்கு பேரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப அழகானவள் இந்த அம்பிகை அப்படின்னு. அந்த அழகு என்பது இந்த அம்பிகைக்கு எப்படி வந்ததா, மிளிர்வாக இறைவனோடு இணைந்து திருமணம் செய்கின்ற போது அழகிய நாதராக இறைவனும் அழகிய வள்ளியாக அம்பாளும் காட்சி தருவாங்க. அப்போ அந்த அம்பிகை அலங்கார ரூபத்துல அலங்கார ரூபிணியாக காட்சி தந்த காரணத்தினால இந்த கோவில்ல யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ பெண்களுக்கு சீக்கிரமாக கல்யாண அலங்காரம் நடக்கக்கூடிய யோகம் சேரும் அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு. பொதுவாக நம்ம புடவை எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க முகூர்த்த புடவை எடுக்க வருவாங்க இல்லையா, அந்த முகூர்த்த புடவை எடுக்க வரும்போது தம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போயிருக்கிறவங்க அந்த எடுக்கிறவங்களை பார்த்து நினைப்பாங்க, இந்த பிள்ளைக்கு எடுக்கிற மாதிரியே நம்ம பிள்ளைக்கும் சீக்கிரமா கல்யாண பட்டு எடுக்கணும், கல்யாண முகூர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கடைக்கு போய் திருமாங்கல்யம் வாங்குற போது பக்கத்துல இருக்கிறவங்க நினைப்பாங்க, இவங்கள மாதிரியே நம்ம பிள்ளைக்கும் சீக்கிரமா நம்ம திருமாங்கல்யம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி அம்பாள் இங்க அலங்கார நாயகியாக இருந்து தன்னை வழிபடக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண அலங்காரத்தை தரக்கூடிய யோகத்தில் அவள் காட்சி தருகின்றாளாமா. அதனால திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த திருத்தலத்துல பெண்களும் வழிபாடு பண்ணலாம், ஆண்களும் வழிபாடு பண்ணலாம். பெண்கள் தானமா அலங்காரம் பண்றாங்களா, ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னா இங்க வழிபாடு பண்ணக்கூடாது, ஆண்களும் தான் நீ கல்யாணத்துல அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. அதனால ஆண்களும் பெண்களும் திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு இந்த திருத்தலத்து பெருமான வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த கோவில்ல வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறது நீங்கும். எல்லா வகையான கிரகங்களுமே இங்கு சிவனாகத்தான் காட்சி தருகிறது. அதனால இந்த கோயில்ல நவக்கிரகமே கிடையாது, சர்வமும் சிவமயம், எல்லாம் இங்க சிவஸ்வரூபமாகவே இருக்கிற காரணத்தினால அனைத்தும் சிவபெருமான் தான். அதனால இந்த கடனால துன்பப்படக்கூடியவர்களுக்கும் கடன் தொல்லை நீங்கி நல்ல அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாம 16வது நாள் பாட வேண்டிய திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள், இட்டிடையில் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம், எண்ணச்சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே,
என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள்ல உச்சி காலத்துல வழிபடக்கூடிய வன்னிவனநாதராக இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஹரித்வார மங்கலம் என்கின்ற திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இன்றைய பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.